கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் 9:10 சொல்கிறார். ஆம், இது சங்கீதக்காரனின் அனுபவ சாட்சி. மெய்யாகவே கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று தாவீது சொல்லுகிறார். சவுலினாலே தாவீது நெருக்கப்பட்ட போது, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது, 1 சாமுவேல் 20:3 என்று கதறுவதை பார்க்கிறோம். தாவீதை கர்த்தர் கைவிடவே இல்லை. சவுலின் கைக்கு தப்புவித்தார். மரண போராட்டங்களிலும் கூட தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். சங்கீதம் 30, 2, 9, 10, 11 வசனங்கள். இவ்விதமாக சங்கீதக்காரன் பாடுகிறார். ஆம், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சங்கீதம் 22:24 தாவீது சொல்லுகிறார். யோனா மீனின் வயிற்றில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் அவரை கைவிடவே இல்லை, ரட்சித்தார். கர்த்தரை தேடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். கர்த்தருடைய கிருபையை பற்றிக் கொள்வோம். ஜெபிப்போமா? என் அண்டை வந்த ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்கு கொடுத்த எங்கள் அன்பின் இயேசுவே, இந்த நாள் முழுவதும் என்னை உம்முடைய மார்பில் அணைத்துக் கொள்ளும். என்னை கைவிடாதிரும். உமது நாமம் என் வாழ்க்கையிலே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன்.